ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதனோட பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்ததாக ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, சோம்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, பொரிச்சு வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். இதை கடாயில் ரவுண்ட் ஷேப்பாக வடை ஷேப்பில் நம்ம தட்டி போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். 2 சைடும் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. டேஸ்டான சிக்கன் வடை ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.